சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து இருக்கிறோம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தமிழ்நாட்டிலே வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல மட்டும்தான் இந்த ஃபிளெக்சிபிள் லேர்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் அட்டானமஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கு, இதை பேஸ் பண்ணி அவங்க கரிக்குலம் படிக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் கரிக்குலம் எந்த அளவுக்கு அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியுது, அண்ட் தென் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து டைம் எப்படி வந்து கரெக்டா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய், எந்த இயர் படிக்கிறீங்க? இப்போ தேர்ட் இயர் முடிச்சு ஃபைனல் இயர் போறோம். சூப்பர். எந்த டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். யாரெல்லாம் கவுன்சிலிங், யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல வந்தீங்க? எல்லாரும் கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங்ல வந்திருக்காங்க. வெரி குட். இப்போ இங்க வந்து இந்த ஃபிளெக்சிபிள் லேர்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஃபிளெக்சிபிள் லேர்னிங் சிஸ்டம்னா என்னது? ஸோ இப்போ ஃபிளெக்சிபிள் லேர்னிங் சிஸ்டம்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் டேபிளும் நீங்க சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டர்ல நீங்க என்ன எடுக்கணுமோ, ஸோ 8 செமஸ்டர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். அந்த த்ரெஷ்ஹோல்ட கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க வேணும்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு அதுக்குன்னு கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் அசைன் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து என்ன செமஸ்டர்ல நீங்க எனக்கு இப்போ வந்துட்டு 22 தான் எடுக்கணும், எனக்கு படிக்கிறது இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இப்போ எடுத்துட்டு 28 கூட நெக்ஸ்ட் செமஸ்டர்ல எடுத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, இந்த டைம் டேபிள் எடுக்கிறதுல அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு நடுவில் ஃப்ரீ ஹார்ஸ் இருக்கும். ஃப்ரீ ஹார்ஸை நீங்க எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி வேணும்னா நீங்க ஃபேக்கல்டி கிட்ட கூட போயிட்டு பேசிட்டு ஏதாவது லேப் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன உங்க ஃப்ரீ டைம்ல பண்ணதோ பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு, இப்போ நான் 1 o'clock கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் லீவ் ஆல்சோ. அது இல்ல ஹாஸ்டலுக்கு போறதுனாலும் அதாவது வந்து இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நம்ம நார்மலான இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்ல தான் படிப்பாங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர்ல தான் படிப்பாங்க, தேர்ட் இயர் ஃபைனல் இயர். பட் இங்க மட்டும் என்ன அப்படின்னா எல்லா இயரும் கம்பைன் பண்ணி உட்காந்துருப்பாங்க. கரெக்டா? கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த சப்ஜெக்ட் அது மாதிரி நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரோட? எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேத்ஸ் இருந்தது. அதுதான் ஆக்சுவலா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்றது வந்துட்டு மேத்ஸ் தான். ஏன்னா 4 பேப்பர் இருக்கும் மேத்ஸ்க்கு, எந்த இது எடுத்தீங்கனாலுமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பார்த்த போது எனக்கும் அதிசயமா தான் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வரைக்கும் யாரெல்லாம் அவங்க அந்த சப்ஜெக்ட் அந்த செமஸ்டர்ல எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து எடுத்துட்டு இருக்கலாம். அது எல்லாருமே வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணிட்டு எல்லாருமே ஜாலியா தான் இருக்கும் கிளாஸ். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல உள்ள கம்பைன் பண்ணி உட்கார்ந்து இருக்கும்போது என்ன ஃபீல் ஆகுது? சீனியர்ஸ் கூட உட்கார்ந்துருக்கும்போது நல்லா ஈஸியா டவுட் எல்லாம் கேட்டா சொல்லி தருவாங்களா? இன்வைட் பண்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. சோ we can learn from that. ஓ சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நீங்களே வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாஃப் செலக்ட் பண்ணலாமா? ஆமா. இப்போ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்றோம்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய ஸ்லாட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லாட் ஒவ்வொரு ஃபேக்கல்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டைமிங்ல எனக்கு இந்த ஃபேக்கல்டி வேணும்னா அதை நானே செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டாஃப் வேணும் எந்த ஃபேக்கல்டி வேணும்னா. ஸோ அந்த ஸ்லாட் எடுக்கிற எல்லாரும் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கும். ஸோ இப்போ தேர்ட் இயர்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் ஃபோர்த் இயர்ஸ் யாரா இருந்தாலும் அந்த ஸ்லாட்ல எடுக்கிறவங்க எல்லாரும் ஒரு கிளாஸ்ல இருக்கிற மாதிரி. ஓகே ஓகே. இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ரேப்போ கிடைக்கும், ஒரு சீனியர் ஜூனியர் கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க லாஸ்ட் இயர்ல எந்த தேர்ட் இயர்ல எந்த சப்ஜெக்ட் அப்படி எடுத்திருந்தீங்க? உங்க சீனியர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் உள்ள வந்திருந்தாங்க? ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்ல வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து இங்க படிக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட் அலாட் பண்ணும்போது செலக்ட் பண்ணும்போது? இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தான். ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்படி எங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நாங்க வேற டிபார்ட்மெண்ட்ல சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கும் சிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்ன்றது வரும். சோ அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் வேணாலுமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா. சோ இப்போ என்னன்னா லாஸ்ட் செமஸ்டர்ல வந்துட்டு எம்எல் அந்த மாதிரி தான் எடுத்தோம், மெஷின் லேர்னிங். சோ அதுல என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஏஐடிஎஸ் பசங்க இருந்தாங்க. எங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே ஆக்சுவலா கோர்ஸ் இருக்கு. ஏஐடிஎஸ் தனியா இருக்கு, ஏஎம்எல்னு தனியா இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சைபர் செக்யூரிட்டி தனியா இருக்கு. இது எல்லாமே தனித்தனியான டிபார்ட்மெண்ட்ஸ் அவேர்னஸ் இருக்கு. சோ அதுல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. அது இல்லாம நீங்க இசி பசங்க பாத்தீங்கன்னாலும் இசில இருந்து எம்எல் வந்து எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹார்ட்வேரோட கனெக்ட் பண்றச்சே எம்எல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து கூட வந்து இசி. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மெஷின் லேர்னிங் இசி டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, ஏஐடிஎஸ், எம்எல் எல்லாமே பண்ணி தான் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வரும். நார்மலா ஒரு ஸ்லாட் போட்டுருவாங்க. இந்த ஸ்லாட்ல காலைல 9 to 10:30 நீங்க எக்ஸாம் 1.5 hour எழுதுன்னு இருக்கு. இங்க என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல? எஸ் நீங்க சொல்லுங்க. வந்து அதுவும் ஃபிளெக்சிபிள் தான் இருக்கு. சோ அவங்க ஒரு டேட் கொடுத்துருவாங்க, இந்த டேட்குள்ள முடிக்கணும்னு. ஓகே. சோ நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நம்ம அப்போ போய் அங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம்.
அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து அங்க ரேண்டமா ஜெனரேட் ஆகும். ஒருத்தருக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர், ஒருத்தருக்கு தனித்தனி கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ வந்து சேம் ஒரே கொஸ்டினா வராது. ஓகே. ஸோ அதனால வந்து எக்ஸாம் அப்படிங்கிறதே வந்து உங்களுடைய அந்த டைம் ஒரு ஃப்ரம் ஒரு டேட்ல இருந்து டு ஒரு டேட், இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ள நீங்க எக்ஸாம் முடிச்சிருக்கணும். ஓகே. இன்னொன்னு ஹாஸ்டலர்ஸ்க்கு 5 to 7 அவங்க எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் வந்து 5 to 7 வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாம் போய் எழுதிக்கலாம். தனி அதுக்கான இன்விஜிலேட்டர் ஹால் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து போகும்போது லேப்டாப் எடுத்துட்டு போகணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல லேப்டாப் கொடுத்து கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்பல்சரிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது சார்? இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லேப்டாப் தேவை. எங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் சொன்ன மாதிரி மேக்ஸுக்கு கூட இப்போ உங்களுக்கு பைத்தான்ல தான் ப்ரோக்ராம் பண்ண சொல்லி தராங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஐடி டெக் எம்எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டா ஒன்னுக்கு மேலேயே கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டா வந்துடும். அதனால அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ட்ரைனிங்கும் தரதுனால அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா மாடியூல்ஸ் எல்லாம் பினிஷ் பண்றதுக்கு லேப்டாப் கண்டிப்பா தேவை. அது லேப்டாப் இல்லாம சர்வைவ் ஆக முடியாது. அதனால இப்ப லேப்டாப் இல்லாதவங்களுக்கு they are providing the laptop. இருந்தா you can have your laptop மாதிரி. சவிதால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது லேப்டாப்பும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த லேப்டாப் வச்சுதான் ஈவன் வந்து எல்லா லேப் மாடியூல் எல்லாமே கம்ப்ளீட் பண்றதா இருக்கிறதுனால கம்பல்சரி தே வாண்ட் டு யூஸ் த லேப்டாப். ஈவன் எக்ஸாம் யூஸ் பண்றதா இருந்தா கூட நீங்க லேப்டாப் எடுத்து क्वेश्चन பேப்பரும் லேப்டாப் வந்து அந்த இதுல லேப்டாப் வச்சு சிங்க்ரனைஸ் பண்ண முடியும் உங்களுடைய ஐடிக்கு. ரியலி சூப்பர். இப்போ நீங்க எந்த பிளேஸ்மென்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க சவிதால? இப்போ வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ட்ரைனிங் இருக்கு சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதாவது எங்களுக்கு கரிக்குலம்லயே ட்ரைனிங் இன்க்ளூடட் மாதிரி. அதாவது ட்ரைனிங்க்குனே 6 சப்ஜெக்ட்ஸ், ட்ரைனிங் தனி டிபார்ட்மெண்டாவே இருக்கு எங்களுக்கு. சோ அதுக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த 6 சப்ஜெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு கரெக்டான இதுலனா 1 2 3 4 5 6 செமஸ்டர்ஸ்க்கு, ஏன்னா அந்த டைம்ல தான் யூசுவலா பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த 6 செமஸ்டர்ஸ்க்குள்ள ஒவ்வொரு செமஸ்டர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி வரும். சோ அது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், இந்த தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ஆக்சுவலா ஹெச்ஆர் வரைக்குமே என்னென்ன இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் இருக்குமோ அதெல்லாம் அந்த கரிக்குலம்ல ஆட் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் அட்டெண்ட் பண்ண கம்பெனில எல்லாமே ஆப்டிடியூட் தான். சோ அதுக்குன்னே 2 சப்ஜெக்ட் ஆக்சுவலா ஆப்டிடியூடுக்கு இருக்கு. தனித்தனியா என்னன்னு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கரிக்குலம், அது ரொம்ப நல்லாவும் டீச் பண்ணிடுவாங்க. சோ நீங்க உங்களுக்கு ரொம்ப ஆப்டிடியூடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன லேர்ன் பண்றீங்க பிளேஸ்மென்ட்ல? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஆப்டிடியூடுங்கிற இடத்துல அவ சொன்ன மாதிரி இப்போ எப்படி சொல்றது, மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் கொண்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் இப்போ வந்து லாங் ஹேண்ட் மெத்தட் போடுறதுக்கு பதிலாக ஷார்ட்டா எப்படி முடிக்கிறது. இப்போ எக்ஸாம் நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸாம்லாம் எடுக்கும்போது டைம் கன்ஸ்டன்ட் இருக்கும், இவ்வளோ நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு. அப்போ அதுக்குள்ள எப்படி முடிக்கிறது அப்படிங்கறதும் ட்ரெயின் பண்ணிடுறாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட் அந்த ட்ரைனிங் சப்ஜெக்ட்டுக்கும் எங்களுக்கு டெஸ்ட் மாதிரி இருக்கு. கம்ப்யூட்டர்ல சிஸ்டம்ல வந்து நம்ம எம்சிக்யூஸ் மாதிரி எடுக்கிறது. அதாவது நம்ம ஒரு கம்பெனில போய் அட்டெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுக்கிற மாதிரி எக்ஸ்போஷர் வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல முடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. செகண்ட் இயர்ல என்ன மாதிரியான ட்ரைனிங் லேர்ன் பண்ணிக்கிறீங்க? பிளேஸ்மென்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். சிக் ப்ரோக்ராம்ல வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுல வந்து செகண்ட் இயர்ல பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்ல இருந்து ஒரு 20 மாடியூல்ஸ் கிட்ட இருக்கு. 20 மாடியூல்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல நம்ம ஒரு லெவலில் அப்படியே அப்கிரேட் பண்ணி போற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஈவன் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணது வந்து கரிக்குலம் பேஸ்டு சிலபஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் வந்து இந்த கரிக்குலமோட ஆட் பண்ணனால உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. கண்டிப்பா. சூப்பர், வெரி குட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கும் போதே நமக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்றாங்க. ஸோ நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணோம் மற்ற பர்சன்ஸ் கூட, ஹை அஃபிஷியல்ஸ் கூட எல்லாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணோம், எப்படி ஸ்பீச் டெலிவர் பண்ணோம், அதே மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணோம், இந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்ல சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்பெனி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றா எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வி கேன் லேர்ன் ஃப்ரம் தட். மார்க் இன்டர்வியூஸ், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஐடி, எம்ஐடி, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இதில் அந்த மார்க் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் பர்சன் வந்து உள்ள வந்துட்டு இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க பண்றாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லயே வந்து 5th செமஸ்டர்ல வர ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தோம். அதுல வந்துட்டு எங்களுக்கு நிறைய மார்க் இன்டர்வியூஸ், டெலிபோனிக் இன்டர்வியூஸ், அந்த மாதிரி நிறைய கிளாஸ்லயே வந்து 2-3 வாட்டி வச்சு எப்படி ஒரு பர்சன் கூட இன்டராக்ட் பண்றோம், இப்போ நம்ம வந்து போய் எப்படி பிரசன்ட் பண்றோம், எப்படி பிஹேவ் பண்றோம், அதை பத்தி எல்லாம் கூட சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலா இன்னொன்னு ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில எங்களோட சூப்பர் சீனியருக்கும் சீனியர்னு நினைக்கிறேன், அவங்க he has been working for 3 or 4 years. அவங்க வந்து எங்களுக்கு இன்டர்வியூ பண்ணாங்க. அதாவது ஒரு 40-50 people கேதர் ஆயிருந்தோம் அந்த டைம்ல. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வச்சு எல்லாருமே இன்டர்வியூ பண்ணி டிப்ஸ் கொடுத்தாங்க. நீ இந்த மாதிரி இது பண்ணாத, இன்டர்வியூக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்.
இப்பதான் ரீசெண்டா தான் ஆக்சுவலி. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அவங்களும் எங்களை மாதிரி முடிச்சுட்டு போனதுனால அந்த இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. மெயினா வந்து சீனியர் ஜூனியரோட ரேப்போ நல்லா இருந்தாலே அவங்க என்னென்ன கம்பெனிஸ் போனாலும் அங்க இருந்து நம்மளோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. இது என்ன ஹைலைட்னா இங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே கிளாஸ்ல மெர்ஜ் ஆகிறதுனால இன்னும் எல்லாத்துக்குமே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரியலி சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கம்பெனி வந்திருக்கா? வந்துட்டே இருக்கு. தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே எங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மென்ட்ஸ் கம்பெனிஸ் ஒவ்வொண்ணா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அட்டெண்ட் பண்ணோம். செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் உள்ள போகும்போது ஒரு தேர்ட் செமஸ்டர் சாரி தேர்ட் இயர் பாதி ஃபிஃப்த் செமஸ்டர்ல ஃபிஃப்த்ல பாதியில இப்போ நீங்க எந்த கம்பெனில செலக்ட் ஆயிருக்கீங்க? நான் கார் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனில. எத்தனை கம்பெனி அட்டெண்ட் பண்ணீங்க? அது நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே சூப்பர். கார் டெக்னாலஜி பி செலக்ட் ஆயிருக்கீங்க. ஓகே சிடிசி எவ்வளவு கொடுக்குறாங்க? சிடிசி வந்து இப்போ 6.5 LPA ல வந்து 6.5 LPA ல செலக்ட் ஆயிருக்கீங்க. ஓகே சூப்பர். உங்களுக்கு எந்த கம்பெனி? நானும். நீங்க என்னென்ன கம்பெனில அட்டெண்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்பெட் யூஆர்னு ஒரு கம்பெனி வந்தது, அதுக்கப்புறம் யூனிமார்ட்னு ஒரு கம்பெனி வந்தது, அப்புறம் தேவ்ரேவ் வந்தது, அதுக்கப்புறம் குவி வந்தது, அதுக்கப்புறம் ப்ரூட்டன் வந்தது, ஏவா சாஃப்ட், இப்போ ரீசெண்டா ஏவா சாஃப்ட், அதுக்கப்புறம் கார் ஆப்வியஸா. இப்போ நீங்க அங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது இங்க வந்து இந்த ஃபிளெக்சிபிள் லேர்னிங் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணி படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றீங்க. இங்க யூஸ் பண்றது அங்க எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது? எந்த அளவுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய வந்து ரீசன்ட் டெக்னாலஜிஸ் நிறைய வந்துட்டு எப்படியாவது சொல்லி தந்துடுறாங்க. சோ அதனால அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நான் இது வரைக்கும் பார்த்ததுல கேட்டது, நீங்க ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ஒரு டெக்னிக்கலா நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது இண்டிவிஜுவலோட இதுக்கு அப்புறம் நீங்க அவங்க வந்து நீங்க எவ்வளவு வந்து டெக்னாலஜியோட இன்வால்வ்டா இருக்கீங்க அப்படின்றதுதான் கேக்குறாங்க. அந்த மாதிரி கேட்கச்சு ஏதாவது ஒரு யூனிக்கா சொன்னோம்னா அப்போ வி ஸ்டாண்ட் அவுட்ல அந்த இடத்துல வந்து பாயிண்ட் அவுட் பண்ண எனக்கு ஆக்சுவலா அந்த ஒரு கம்பெனில அப்படிதான் கேட்டாங்க. நீங்க ரீசன்ட் டெக்னாலஜிஸ் என்ன ஒர்க் பண்ணீங்க, ரீசன்ட் டெக்னாலஜிஸ் பத்தி என்ன தெரியும். நாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொன்னோம். ஒருத்தர் வந்து சாட் ஜிபிடி பத்தி பேசினாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு இப்போ புதுசா வர ஒரு லாங்குவேஜ் பத்தி. அந்த மாதிரி இதுல வந்துட்டு அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா இங்க இருந்து யார்கிட்டயாவது ஒருத்தர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸ்ல இருக்கு. இத வந்து சிஎஸ்சி ஸ்டூடண்ட் எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்றீங்க? இதுல உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? அதுதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஐஓடி பேஸ்ட்னு நீங்க வரணும்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் இதுக்கு வந்து நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் பர்டிகுலர் ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். ஆஸ் அ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னு தனியா இன்ட்ரெஸ்டட் இருந்தா இது பண்ணலாம். இல்ல நீங்க இத பியூர்லி பிளேஸ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா இத பத்தி பேசினாலும் not a lot of people talk about this, கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி பேசணும்போது அப்ப நீங்க you can uniquely stand out. கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே நீங்க எந்த கம்பெனி செலக்ட் ஆகிறீங்க? நானும் கார் டெக்னாலஜிஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 10 கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்களா? 7-8 கம்பெனிஸ்ல அது கார் செலக்ட் ஆயிருக்கு. கார்ல செலக்ட் ஆயிருக்கு. ஓகே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து கம்பெனில கொடுக்குறாங்க? ஆமா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அவங்க இப்ப தேர்ட் இயர் நீங்க ஃபைனல் இயர்ல போகணுமா இல்ல டைம் எவ்வளவு இயர் கொடுக்குறாங்க? 6 மந்த்தா 1 இயரா? 1 இயர் தராங்க. 1 இயர் கொடுக்குறாங்க. சோ அந்த 1 இயர்க்கு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கும் ஒரு ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்ட் தராங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ். நீங்க கம்பெனி வந்து சென்னை பேஸ்ட் தான்? ஆமா சென்னை பேஸ்ட் தான். ஓகே நீங்க எந்த கம்பெனில செலக்ட் ஆயிருக்கீங்க? நான் வந்து டெவரேவ்ல செலக்ட் ஆயிருக்கேன். ஓகே அதுக்கு வந்து சிடிசி 12 lakhs கொடுத்தாங்க. 12 lakhs அவங்களே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து இப்போ ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் முடியற வரைக்கும் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அதுக்கு அப்புறமா ஃபுல் டைமா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க நானும் கார் டெக்னாலஜி. நீங்க எத்தனை கம்பெனி அட்டெண்ட் பண்ணீங்க? ஒரு கம்பெனி அட்டெண்ட் பண்ணீங்க. 7-8 அட்டெண்ட். அப்போ வந்து அவ்வளவு கம்பெனிஸ் வராங்க. ஆமா வர வரைக்குமே வந்து அலோ பண்றாங்க. அது வந்து மல்டிபிள் ஆஃபர் ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்களா இல்ல ஒரு கம்பெனி இது பண்ணா மறுபடியும் அடுத்து ஏதாவது சான்சஸ் கன்சிடர் பண்றாங்களா இல்ல ஒரு ஸ்டாப் பண்றாங்க? இல்ல மல்டிபிள் சான்சஸ் பண்ணுவாங்க. ஆமா இப்போ இத வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் ஹையர் பேக்கேஜ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். சூப்பர். அப்போ இன்னும் வர கம்பெனிஸ்க்கு நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சூப்பர். அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல எந்த மாதிரியான காலேஜ் செலக்ட் பண்றதுன்னு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் இந்த எலக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் எலக்டிவ்னு சொல்றாங்க. பட் பர்டிகுலர் சில காலேஜஸ்க்கு மட்டும்தான் அந்த ஓப்பன் எலக்டிவ்க்கான சான்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபிளெக்சிபிள் லேர்னிங் சிஸ்டம் இருக்கும்போது உங்களுக்கு அது ஆடட் அட்வான்டேஜ். இந்த ஃப்ரீ டைம்ல சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்குமா? என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் வந்து NPTEL 2 கோர்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஒன்று வந்து சோஷியல் நெட்வொர்க்ஸ், அதுக்கப்புறமா எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ அது வந்து இங்கே வந்து கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து அந்த ஃப்ரீ டைம் யூஸ் ஆகும். அந்த இதில் டைம் நீங்கள் ஆட் பண்ணப்போ ரிமைனிங் டைம்ல யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் காலேஜில் வேணாலும் இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு கூட போயிட்டு பண்ணலாம்.
ஸோ அதனால வந்து அங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இன்னொன்னு எங்களுக்கு பேப்பர் பப்ளிகேஷன் வந்துட்டு எங்களுக்கு பேப்பர் பப்ளிகேஷன் வந்து கம்பல்சரி. ஆமா, அது நீங்க யூஜி ஸ்டூடெண்ட்க்கு பேப்பர் பப்ளிகேஷன் இல்ல பிரசன்டேஷன் ரெண்டுமே வந்து கம்பல்சரி. நீங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணும் இல்ல ரெண்டுமே உங்களுக்கு பொறுத்து பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் திங்க் யூஜி ஸ்டூடெண்ட் வேற யாரும் பேப்பர் பப்ளிஷ் பண்றதுன்றது கஷ்டம் தான். சோ எங்களுக்கு கம்பல்சரி ஆக்கணும்னா அதுக்கு ஏத்த கைடன்ஸும் எங்களுக்கு மென்டர்ஸ்னு தனியா வைப்பாங்க, கைட்ஸ்னு தனியா வைப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க என்ன ப்ராஜெக்ட் செலக்ட் பண்றோமோ அந்த எங்களோட ஃபேக்கல்டி வந்து அந்த பர்டிகுலர் டொமைன்ல அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி பர்டிகுலரா எங்களுக்கு கொடுத்துட்டு தே வில் கைட் அஸ். நீ எப்படி பேப்பர் எழுதணும், நீ வந்து இத எப்படி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. பேப்பர் பப்ளிகேஷன்ன்றது இட்ஸ் ஆடட் வெயிட்டேஜ் இன் யுவர் ரெஸ்யூமே. நீங்க ஏதாவது போயிட்டு காலேஜ்ல பிரசன்ட் பண்ணீங்களா? எந்த காலேஜ்ல போய் பிரசன்ட் பண்ணீங்க? நாங்க இன்னும் எதுவும் பண்ணல, இனிமே தான் பண்ணணும். பேப்பர் ரெடியா இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். ஐஐடி என்ஐடில ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் வந்து வெயிட்டேஜா இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு அது ரிலேட்டடான நீங்க ஒரு ஜர்னல்ஸ் போடும்போது நாளைக்கு ஃபியூச்சர்ல இதை உங்களை யாரும் சைட்டேஷன் பண்றாங்க, இந்த ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னா இது ரிலேட்டடா நீங்க ஃபர்தரா வந்து ப்ராஜெக்ட் கன்டினியூ பண்ணலாம். நாங்களாம் வந்து எம்இ பண்ணும்போது தான் எங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு, ஒரு பேப்பர் கம்பல்சரி வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு. பட் யூஜி லெவல்லேயே ஸ்டூடெண்ட் வந்து கம்பல்சரி அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அதை பண்ணுவாங்க. ஸோ ரியலி கிரெடிட்ஸ்லயும் ஆட் ஆயிடுது. ஸோ அதனால எங்களுக்கு சிஜிபிஏக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு கிரெடிட்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்? 160 கிரெடிட்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் இயர்லயே முடிச்சிடலாம் டோட்டலா. நீங்க ஏம் பண்ணி யாரத்துல முடிச்சிட்டீங்களா? நாங்க முடிச்சிட்டோம். எங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மட்டும் தனியா ஆமா செமஸ்டர் லாஸ்ட் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடையாது. ப்ராஜெக்ட் ஃப்ரீயா பண்ணலாம். வேற ஏதாவது நீங்க தனியா ரிசர்ச் பண்ணணும்னாலும் பண்ணலாம். வேற உங்களுக்கு என்ன இப்போ நீங்க பர்டிகுலரா ஏதாவது கம்பெனி வச்சிருக்கீங்க, ட்ரெயின் பண்ணணும், டைம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. நாங்க ஃப்ரீயா தான் இருப்போம். டெக்னாலஜி கத்துக்கினால கூட இப்போ இந்த டைம் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ஸ்பானி, பிஐடி, சாஸ்தா மாதிரி யூனிவர்சிட்டில இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஈவன் இன்ஜினியரிங் வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்லயே முடிச்சிட்டு ஃபைனல் இயர்ல இன்டர்ன்ஷிப் மாதிரி போறாங்க. BMW, வால்வோ அது மாதிரி. ரீசன்ட்டா கூட உங்கள ரெண்டு ஸ்டூடெண்ட் BMW செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அப்படினா அந்த 1 இயர் வந்து நீங்க கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணலாம். இது நார்மலான அட்டானமஸ் அண்ட் நான் அப்டேட்டட் காலேஜ்ல போனீங்கன்னா 7th செமஸ்டர்ல 5 பேப்பர் நீங்க படிக்கலாம். ஆமா, அது போக 3 லேப் இருக்கு. எகைன் வந்து 8th செமஸ்டர் போகும்போது 3 பேப்பர் இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரெண்டு. அப்ப நீங்க ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 மட்டும் தான் பண்ண போறீங்க. வேற எதுவுமே கிடையாது. எதுவும் கிடையாது. நீங்க கிரேட், ரொம்ப சூப்பரா இருக்கு. மேபி வந்து உங்களுடைய இந்த வீடியோ பாக்குற ஜூனியர்ஸ், பிளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க.